சொந்தமாக வீடு கட்டணுங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்குது. அப்படி கட்டக்கூடிய வீடு ஒரு கிராண்ட் எலிவேஷன் டிசைனோட, வீட்டுக்கு வர்றவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அட்ராக்டிவான இன்டீரியர் டிசைனோடவும், என்டர்டெயின்மெண்ட் அண்டு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ஸ்பேஸும் ஒதுக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு மாடர்ன் லுக்கில் வீடு இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவு வீட்டை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட பெரிய ஹைலைட் என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே ஒதுக்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 16க்கு 20 அடியில் பெரிய ஹோம் தியேட்டர் ரூம் பிளான் பண்ணி அதில் ப்ரொஜெக்டர், ஒயிட் ஸ்க்ரீன், ரெக்லைனர் சோஃபாஸ் எல்லாம் கொடுத்து மினி தியேட்டர் செட்டப்பில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டெரஸில் லேசர் கட் டிசைன் கசிபோ செட்டப் மாதிரி கொடுத்து அங்கே பெரிய ஊஞ்சலும், பட்டர்ஃப்ளை டிசைனில் மெட்டல் ஆர்ட்டில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோடு கொடுத்து, சைடு வால்ஸுக்கு பூரா கிராண்டாக மெட்டாலிக் ஃபினிஷில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், கிரனைட்டாப்போட சிட்டிங் ஏரியாவும் கொடுத்து, வாலில் நிறைய டெரக்கோட்டா ஜாலிஸ் அண்டு கிளாஸ் பிளாக்ஸ் கொடுத்து டெரஸ் ஏரியாவை ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அட்மாஸ்பியராக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு கனவு வீடுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வீடு சூப்பராக இருக்குது. லேண்ட் ஏரியா எவ்வளவு, பில்டப் ஏரியா எவ்வளவு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி வீட்டோட A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு G+1 டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் ராயல் பிளே மெட்டாலிக் கோல்டன் கோட்டட் பெயிண்டில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு நிறைய டெரக்கோட்டா கிளே ஜாலிஸும், ஃப்ரண்ட்டில் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஆர்ட் ஒர்க்கும் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் நிறைய ஸ்பாட்லைட்ஸோட அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு கேட்ஸை லேசர் கட் டிசைன் ஏசிபி அலுமினியம் பேனல்ஸும், உட் டிசைன் WPC பேனல்ஸும் யூஸ் பண்ணி அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 16க்கு 17. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல்லும் பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி அதில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸும், சைடில் கோல்டன் டெக்ஸ்சர் டிசைனில் கிளாஸும், ஆன்டிக் ஃபினிஷில் ஹேண்டிலும் ஃபிட் பண்ணி மெயின் டோரை நல்லா கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் ரெக்டிஃபை டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் நிறைய சார்கோல் சீட்ஸும் ஒரு பெரிய LED கிறிஸ்டல் பில்லரும் ஃபிட் பண்ணி டிவி யூனிட்டை ரொம்ப அட்ராக்டிவாக செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டில் LED கிறிஸ்டல் பில்லரை ஃபிட் பண்ணியிருக்கிறத இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். யூனிக்காக திங்க் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. கார்னரில் L ஷேப்பில் லெதர் ஃபினிஷ் சோஃபா கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக அதே லெதர் ஃபினிஷில் டீப்பாயும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் CNC டிசைன் பேனல்ஸும், பேக்ரவுண்டில் லைட் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸும் பிளைண்ட் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய சாண்டல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வெளியே என்ட்ராரோ. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கும் அது சுற்றி உள்ள வால்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்டாக உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் சார்கோல் சீட்ஸும், CNC டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் லைட்டோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேசேஜோட எண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். சைஸ் 4க்கு 5. இந்த பூஜா கேபினட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஆனெக்ஸ் மார்பிள் சீட்டில் CNC டிசைனில் கொடுத்து பேக்ரவுண்டில் லைட்டோட சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க.
என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் பெரிய எல்இடி கிறிஸ்டல் பில்லர் ஃபிட் பண்ணி மேலே கோபுரம் டிசைனில் அழகாக வடிவமைச்சு அதில் நிறைய பிரஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் கொடுத்து கோல்டன் டெம்பிள் டிசைனில் பூஜா கேபினெட்டை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணி சென்டரில் பெரிய உட்டன் காட்டும், அதுக்கு ஜைஜாண்டிக்காக பெரிய ஹெட்போர்ட் டிசைன்ஸும் கொடுத்து மேலே ஹெக்ஸகன் டிசைனில் சிஎன்சிக்க டிசைன் பேனல்ஸ் வித் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் கர்வ்டு ஷேப்பில் மிரர் வித் பேக்ரவுண்ட் லைட்டோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. உட்டன் காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றியுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு மாடர்னாக நல்லா இருக்கு. நார்த் சைடில் வால் மவுண்ட் உட்டன் டிவி யூனிட். கார்னரில் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாசி ஃபினிஷில் நல்ல எக்ஸ்பென்சிவான பிளாக் அண்ட் ஒயிட் கலர் அக்ரிலிக் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.4x7. பெட்ரூமோட பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாத்ரூமோட டைல்ஸையும் பிளாக் அண்ட் ஒயிட் தீம்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x10. இந்த பெட்ரூமை கிரே அண்ட் ஒயிட் கலர் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. உட்டன் காட் வித் பிக் ஹெட்போர்ட் டிசைன் பிளான் பண்ணி சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக இங்கே பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் நிறைய கலர்ஃபுல்லாக பெபிள் ஸ்டோன்ஸ் போட்டிருக்காங்க. கார்னரில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.4x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசினும் அதுக்கு விண்டேஜ் டிசைனில் மிரரும் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டை மேலும் அழகுபடுத்துகிற விதமாக எம்டி வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் வால் ஆர்ட் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 8x21. கிச்சனில் கூட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் டிசைனர் மிரர். எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். எல்லா கேபினெட்ஸுக்கும் நல்லா காஸ்ட்லியான பிவிசி மைக்கா சீட்டில் லேமினேட் பண்ணியிருக்காங்க.
இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் நல்ல ஹெவியான டைனிங் டேபிள் கொடுத்து அதில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கலர்ஃபுல்லாக நிறைய பெபிள் ஸ்டோன்ஸும் மேலே டஃபன் கிளாஸ் டாப்பும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்லையும் ஸ்டோரேஜ்க்காக மேலே ஓவர் ஹெட் கேபினட்ஸும் கார்னரில் பெரிய டால் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4x6 இந்தியன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மேலே பெரிய ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சென்டரில் பெரிய ஓப்பனிங் விட்டு அங்கே லேசர் கட் டிசைன் பிளேட் அண்டு கிளாஸில் கவர் பண்ணி பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. சைடு வாலுக்கு பூரா பபிள்ஸ் கோட்டட் டிசைனில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷ் டைல்ஸும் நிறைய கிளே ஜாடிஸும் நிறைய கிளாஸ் பிரிக்ஸும் ஃப்ரண்ட்டில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்டை பொருத்தி இந்த 4 பக்க வால்ஸை அழகாக டிசைன் பண்ணி சீலிங் செட்டில் பெரிய ஸ்கைலைட்டும் நிறைய செடிகள் வச்சு இந்த ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம். டெரஸ் பூரா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு பூராமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் உட்கார்றதுக்கு வசதியாக கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட் அரேஞ்ச்மெண்ட் பிளான் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட் எல்லாம் பொருத்தி ஒரு பெரிய கசிபோ செட்டப் கொடுத்து அதில் பெரிய ஊஞ்சல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கசிபோ, ஸ்விங், நிறைய பிளான் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெசார்ட் ஸ்டைலில் டிசைன் பண்ணி ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற இடமா இந்த ஸ்பேஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைனில் மெட்டலில் ஆர்ட் ஒர்க் செஞ்சு அதுலேயே கிட்ஸ் உட்கார்றதுக்கு வசதியாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வாலுக்கு பூரா பிரிக் வால் பேட்டர்னில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதுக்கு கிராண்டாக மெட்டாலிக் பெயிண்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது ஹோம் தியேட்டர், சைஸ் 16x20. தேவைப்பட்டால் இதை பெட்ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தரைக்கு பூரா வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நாம கம்ஃபர்டபுளாக உட்காந்து படம் பார்க்கறதுக்கு வசதியாக கார்னரில் ரெக்லைனர் சோஃபாஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல எக்ஸ்பென்சிவான ப்ரொஜெக்டர் கொடுத்து அதுக்கான ஸ்க்ரீனை ஃப்ரண்ட் வாலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பிக் ஸ்க்ரீனோட மினி தியேட்டர் செட்டப்பில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. 4 பக்க வால்ஸுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதுக்கு ஏஷியன் ராயல் கோல்டன் மெட்டாலிக் ஃபினிஷில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 5x7. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை முழுக்க என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே ஒதுக்கி பெரிய ஹோம் தியேட்டர், கசிபோ, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பட்டர்ஃப்ளை தீமில் பெஞ்ச் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ரெசார்ட் வில்லா மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்காகவே இந்த வீடு வாங்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஹோம் தியேட்டரோட டோரில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ரெட், எல்லோ, க்ரீன்னு கலர்ஃபுல்லான கிளாஸ் மாட்டியிருக்காங்க. அதில் சன்லைட் படும்போது பார்க்குறதுக்கு பிரைட்டாக நல்லா இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் தியா கார்டனுங்கிற கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 75 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.